நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடி தோட்டத்தில் பூச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஆ, இப்போ என்னோட மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக பூச்சிகள் அப்படின்னு எதுவும் இல்லைங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாடி தோட்டம் ஆரம்பித்த காலங்களில் பயங்கரமான பூச்சிகள் கலர் கலராக விதவிதமாக ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணங்களை நான் ஒன்றொன்னா கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 வருஷமாக எனக்கு பெருசாக பூச்சி தொல்லைன்னு எதுவுமே இல்லை. அப்பப்போ ஏதாவது வரும், நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போயிடும், திரும்ப வராது அந்த பூச்சி. சரி, அது என்னெல்லாம் காரணம், நான் என்ன ஸ்ப்ரே பண்ணுறேன், நான் ஒரு எண்ணெய் தயாரித்து வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மாதம் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எப்போ பூச்சி இருக்கோ டக்குன்னு எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் செடிகளுக்கு அப்படின்னு அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மண்கலவை, தரமான மண்கலவையில் நீங்கள் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் இருக்காது. உங்களுக்கு யோசனையாக இருக்கும், பூச்சி இருக்கிறது செடி மேலே, மண்ணுக்கும் பூச்சிக்கும் மேலே இருக்கிற செடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மண் நல்லா வளமானதாக இருந்ததுன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. செடி நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா இலைகள் ரொம்ப மென்மையாக இருக்காது, கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். ஸோ பூச்சிகள் கடிக்க முடியாத அளவுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப செத்தேன்னு இருக்கும் இல்லையா, செடிகள் சத்தே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த செடிகள் மேலே தான் பூச்சிகள் தாக்கும். நீங்கள் ஒரு 4 செடி வளங்க, அதில் ஒரு செடி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீக்கான செடியில் தான் போய் பூச்சி தாக்குதல் இருக்கும். நான் அப்படி தான் இதை கண்டுபிடிச்சேன். அப்புறம் மண்ணை நல்லா வளமாக்கி செடியை நம்ம ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்னா பூச்சி கடிக்காது. அதே மாதிரி இந்த இளம் நாற்றுக்கள் இருக்கு இல்லையா, அதோட இலைகள் ரொம்ப மெத்துன்னு இருக்கும், அதனால தான் பூச்சி கடிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எலுமிச்சம்பழ தோல் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு சுண்ணாம்பு எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் ஒரு 50 மடங்கு தண்ணி கலந்து அதை அந்த நாற்றுகளுக்கெல்லாம் கொடுங்க. இலைகள் கொஞ்சம் மொந்தமாக வரும், அதுக்கு கால்சியம் கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும், கொஞ்சம் முரட்டத்தனமாக வரும். ஸோ பூச்சிகள் கிடைக்காது. இன்னொரு காரணம், ரொம்ப வெயில், ரொம்ப பயங்கரமாக வெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சி கண்டிப்பாக தாக்கும். ஒரு ஷேட் நெட்டோ இல்லை ஏதாவது ஒரு நிழல் படுற மாதிரி, நிழல் இல்லை, அந்த 100% சன்லைட் இறங்காமல் ஒரு 80% மட்டும் அந்த செடி மேலே படுற மாதிரியான ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னாலும் பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறையுங்க. அதே மாதிரி உயிர் உரங்கள் நம்ம நிறைய மண்ணில் கொடுக்க பார்த்திங்கன்னா மண் வளமாயிட்டே இருக்கும், அதுலேயும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இப்போ எறும்பு வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம தொட்டி மண்ணையே எடுத்து, எந்த செடியில் எறும்பு இருக்கோ அதே தொட்டி மண்ணை எடுத்து அந்த செடி முழுக்க அப்படியே நல்லா தடவி விட்டு கழுவி விட்டுருவேன். நல்லா கரக்கரான்னு தேய்ச்சி தடவி விட்டுருவேன். எந்த இலையில பூச்சி இருக்கோ இலையை பிச்சு போடாமல், ஏன்னா இலையை பிச்சு போட்டோம் அப்படின்னா பிச்சு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த இலை மேலே அந்த மண்ணையே எடுத்து நல்லா கரக்கரான்னு தேய்ச்சிட்டு நல்லா கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா, அந்த இலை காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த ஸ்ப்ரேயர், இதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குங்க, நம்ம இந்த சீசனில் இந்த பூச்சி வரும், இந்த இப்போ மழை காலமாக இந்த பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பட்டர்ஃப்ளையோட இனப்பெருக்கும் காலமாக இந்த புழுக்கள் வர வாய்ப்பு இருக்குது, குளிர்காலமாக டென்ட் பூச்சி, அதாவது இந்த கம்பளி பூச்சிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முதலே யோசித்து அதுக்கு தக்கன நம்ம மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வராது. பட் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கும்போது பூச்சி தாக்குதல் நம்மளை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நான் கொடுக்குறது 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஒரு எண்ணெயை தாங்க கொடுத்துட்டு வருவேன். இதுதான் நான் தயாரித்து வீட்டில் வச்சுருக்கிற அந்த எண்ணெய். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கேன், 4 நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சேன், அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த எண்ணெயிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வேப்ப எண்ணெயா அப்படின்னா இல்லை, இது வேப்ப எண்ணெய் இல்லை, பல பொருட்களோட மிக்சிங்கில் செஞ்சதா ஒரு எண்ணெய். இது ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கும் உதவி செய்யும், அதே மாதிரி பூச்சியும் எதுவுமே இருக்காதுங்க. இதுலேருந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன், அது ஜஸ்ட் பைண்டிங்காக. அப்புறம் அதில் கொஞ்சமாக அந்த சோப் சொல்யூஷன், அந்த ஹேண்ட் வாஷ் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். அந்த நுர பொங்க இந்த மாதிரி இருக்குது. இந்த தண்ணியை நான் 3 லிட்டர் தண்ணியோட, இந்த நம்ம கலந்தோம் இல்லையா, அந்த மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அதை 3 லிட்டர் தண்ணியோட கலந்து
செடி முழுக்க ஸ்ப்ரே பண்ணுவேன். இலைகள், அந்த தண்டுலேருந்து இலை ஆரம்பிக்கிற இடம், இலைகளுக்கு பின்னாடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் முழுக்க முழுக்க கொடுப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, பூச்சி இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு அட்டவணை போட்டு இந்த கதவுக்குள்ள, அந்த மாடி தோட்டத்தில் நம்ம நுழையிற அந்த கதவுல ஒட்டி வச்சுருப்பேன். அந்த டேட்டை பார்த்துட்டு நான் வந்து கொடுத்துருவேன். நான் என்ன கொடுப்பேன்னா, முதல் ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, 3வது வாரத்தில் இருக்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்து கொடுப்பேன். சாயந்தரத்தில் போய் நான் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி அட்டவணை போட்டு வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இதே செம்பருத்தி செடி, வெயில் காலம், இது ரெண்டும் செம்ம காம்பினேஷன். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் செம்பருத்தி செடிக்கு வெயில் காலத்தில் வாரம் ஒரு தடவை கொடுங்க. ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண்டே அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அப்போ வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சரி, இப்போ இதை வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க நான் அந்த எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள். இதில் வந்து பாருங்கள், வேப்ப இலை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் வேப்பிலையில் கூட ஓட்டையாக இருக்குதுங்க. ஸோ அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல செழிப்பாக இருக்கிற இலைகளாக பார்த்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது சிரியானங்கை வச்சுருக்கேன். சிரியானங்கை இந்த கசப்பு தன்மையோடு இருக்கும் இல்லையா, அந்த இலைகள் வச்சுருக்கேன். இப்போ அந்த கொரோனாவுக்கு கூட ட்ரிங்காக வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த இது சிரியானங்கை வந்து நான் வச்சுருக்கேன். யாருக்காவது சிரியானங்கைகளுக்கு இன்னும் வேறு பேர்கள் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, எனக்கு தெரியலை. ஸோ எல்லாருக்கும் புரியும். அதனால் இந்த சிரியானங்கையும் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தே தாங்க நான் எடுத்தேன். சிரியானங்கை ரொம்ப முக்கியம். சிரியானங்கை இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேப்ப எண்ணெய், வேப்ப இலை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புங்க இலை எடுத்திருக்கேன். புங்க இலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செடிக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தது, ஃபங்கஸ் இருந்தது அப்படின்னா இந்த புங்க இலையோட சரி பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதனால் வந்து நீங்கள் புங்க இலையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. புங்க மரத்துடைய இலைகளை எடுத்துக்கோங்க. அது இந்த ஃபங்கஸ்க்கு தான் ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயை நம்மளே போட்டு ஆயில் நம்ம உடம்புலே போட்டு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் ஏதாவது வந்து நமக்கு வட்டமாக சொறி இருந்தது அப்படின்னா அதுவே சரியாக போகும். இதோடைய கூட ஒரு வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, எங்களுக்கு கிடைக்காது சின்ன வெங்காயம். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோடைய கூட கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஆமணக்கு விதைகள் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான் அது, உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ஆமணக்கு விதைகளும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு அந்த முழு பூண்டில் ஒரு அரை பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல்லு அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி விட்டு அரைங்க, தண்ணி விடாமல் அரைக்காதீங்க. தண்ணி விட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாகவும் அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் சீப்பான விலையில் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து கடுகு எண்ணெய் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிது, அதுதான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தடவிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து செடிக்கு தான் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஏதோ ஒரு வாங்கினப்போ கடுகு எண்ணெய் ஃப்ரீயாக கிடச்சிது. கடுகு எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த உடல் வலியெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்களுக்கு முன்னாடி வலிக்குள்ள கால்லாம், அந்த நேரத்துலலாம் அந்த கடுகு எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே காலில் மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கால் வலி பறந்து போயிடுங்க. நான் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபுட்பால் விளாண்டுட்டு வரும்போதும் சரி, இப்போயும் ஏதாவது கால் வலினா நான் இந்த கடுகு எண்ணெயில் தான் 2 பூண்டை தட்டி போட்டு நல்லா காய வச்சு அந்த எண்ணெயை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே காலில் மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சொல்ல வலியெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த முழங்கால் வலியெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்குது. இந்த எண்ணெய் பத்தாது. இந்த எண்ணெயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்மில் வைக்கணுங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. டைம் உங்களுக்கு எப்போ நிறைய டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து செய்யுங்க. இன்றைக்கி நான் வீட்டில் லஞ்சு செய்யலை, நான் இது எண்ணெய் தயாரிக்கும் போது லஞ்ச் பண்ணல, அதனால் நான் பாட்டுக்கு பொறுமையாக செஞ்சேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே சிம்லேயே இந்த மாதிரி ஆகிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலையும் போடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. பட் நான் எப்போவுமே கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணுறது. நான் வந்து இந்த டீ ஃபில்டர், காஃபி ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் வந்து இதை வடிகட்டி எடுப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வடிகட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபில் பண்ணுறோம்ல, வடிகட்டுறோம்ல, அந்த நேரத்தில் கையெல்லாம் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி அப்படியே திகுன்னு லைட்டாக அப்படியே எரியுங்க கையெல்லாம்.
ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டு கூட பண்ணால் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா வேணாலும் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாயை கூட நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம முதலையே சொன்னேன் இல்லையா, நம்ம எப்படி இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு, அது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கோதுமை மாவு போட இஷ்டம் இல்லை அப்படின்னா ஒரு முட்டையோட வெள்ளை கருவை நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இந்த கோதுமை மாவுங்கிறது பார்த்திங்கன்னா பைண்டிங் தான். எல்லா செடிக்கும் பாரபட்சம் இல்லாமல் நான் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு கூட ஸ்ப்ரே பண்ணுவேன். எல்லா செடிக்குமே இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள், நல்ல பலன் இருக்கும். உங்களுக்கு நிறைய பூச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் ஊற்றுற இடத்துல 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கோதுமை 1 ஸ்பூனு, அப்புறம் 1 ஸ்பூன் போடுற இடத்துல 2 ஸ்பூன் ஆயில் கலந்துட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக சோப்பு, தண்ணியில் கொஞ்சம் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு மிக்ஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 லிட்டர் தண்ணியோட கலந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. இந்த பூச்சியை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் ஆகிடும். ஒரு ஹார்ட் அட்டாக் கூட அவ்வளோ வலியாக இருக்காது. பட் வந்து இந்த பூச்சியை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பயப்படாதீங்க. நம்ம பயப்பட பூச்சியோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கூலாக இருங்க. கூலாக இருந்து அதை சரி பண்ணுங்கள். உங்கள் மாடித்தோட்டமும் என்னோட மாடித்தோட்டம் மாதிரி பூச்சி இல்லாத ஒரு மாடித்தோட்டமாக ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய விஷஸ். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.